பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துடன் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். இதையொட்டி திருத்தங்களில் உள்ள அதிமுக மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தீவிர களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து ஆலோசனை வழங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனர் வழக்கறிஞர் மகாராஜனும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, வெற்றி நமக்கு நெருக்கத்தில் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் TTV தினகரன் இடையே உள்ள கூட்டணி உறவு வலுவானது. இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்பார். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான இயக்கமாக உருவாகி வளர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான இயக்கம். இப்படி 3 கட்சிகள் இங்கே வலுவாக இருக்கிறது. அந்த பக்கம் தெற்கு வடக்கு எடுத்துன்னு சொன்னால் அதிமுக, பாமக வலுவாக இருக்கிறது. ஆக தமிழ்நாடு பிஜேபி வலுவாக இருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுக்க பரவலாக வலுவான இயக்கங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு அற்புதமான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் திமுகவை எதிர்கொண்டிருக்கின்றோம். நாம் ஜெயிக்கிறதுக்காக கடுமையாக பணியாற்றி போட்டிருக்கிற பணியெல்லாம் துப்பதமே நடைகிற வரைக்கும் உழைச்சவங்கெல்லாம் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. நினச்சி பார்க்குறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. வெற்றி வரப்போ நாம தான். பல குறுக்குச்சால் ஓட்டுவாங்க, சேர்த்தான் செய்வாங்க, எதையாவது ஒன்று தூக்கி போடுவாங்க, வழியை தூக்கி போடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெற போகிறோம். நல்ல ஓட்டில் வெற்றி பெற போகிறோம். கிட்டத்தட்ட அதிமுக TTV அணி கூட்டணி, அம்மா மக்களுடைய கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று பலமான ஆட்சி அமைக்க போகிறாங்க.